இந்த பயிருக்கு உயிர் கொடுத்தவர்கள். அந்த கைது எப்படியா இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான் சார். லைஃப் வாங்கின ஜட்ஜி மத்தவங்க எல்லாம் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாங்களா? இன்னும் கைவிடல சார். நான் சொல்லியுமா முடிக்கல? நாம அந்த வார்டனை சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் உண்ணாவிரதத்தை முடிக்க மாட்டாங்களா சார்? சரி நீ போ. எஸ் சார். போடா வேமா போடா. வேலை செய்யறா மரத்தை போய் தூங்கிட்டா இருக்கீங்க. போகடா போகடா போ. குட் மார்னிங் சார். ஐஜி உன்னை சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த வெரி சாரி சார். வார்டனுடைய அராஜகம் அதிகமானதாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு நாங்க வர வேண்டிய அவசியம். விடுதலையாகி வெளியே போற ஒரு கைதியை மனவேதனையோடு அனுப்புறது யாருக்கு சார் மனசு வரும்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு பிடிச்ச ஒரே நபர் யாருன்னா அந்த ரவி தான் சார். பை தி பை, ரவிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இதை நீங்களே கொடுத்துருங்க. ரவி ரவி இந்தாப்பா, ஊர்ல இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு. உன்னை அடிச்ச வார்டனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரமே உனக்கு விடுதலை. சூப்பரண்ட் சாரே சொன்னார். என் மக பழச்சுக்கிட்டா சார். என்னோட மக பழச்சுக்கிட்டா சார். எல்லாமே ஒன்னா நடக்குதுன்னா உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் இப்ப அவளோட கேக்குறேன்ப்பா, உன்னுடைய மக உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற கதை என்ன? நீ அவளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற கதை என்ன? சொல்லப்பா. அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கவிதை வேணும். கவிதையா? எதுக்குடா? கட்டினா கவிஞனை தான் கட்டுவேன், இல்லன்னா காவியத்தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாரான் ஆளு. அதுக்கு நீ என்ன சொன்ன? கவிஞனா வரேன், கவிதையோட வரேன்னு சொல்லிட்டு. பரீட்சையே பக்கத்துல இருக்கவனை பார்த்தா எழுதுவேன், அப்புறம் எப்படா கவிதை எழுதுவேன்? ரவி இருக்கிறப்ப எனக்கு என்னடா கவலை? டேய் சாமிநாதா, பஞ்சாப் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லு, முயற்சி பண்றேன். காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லு, முயற்சி பண்றேன். ஆனா கவிதை எழுதுன்னு மட்டும் சொல்லாத, அது எனக்கு வராதுடா. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? தமிழ் வாத்தியார் பையனா இருந்துகிட்டு நீயே இப்படி சொன்னா எப்படிடா? ஒண்ணு பண்ணு,
எங்க அப்பா எழுதின கவிதையெல்லாம் நிறைய இருக்கு, அதை எடுத்து தரேன். நீ எழுதுனதா சொல்லி ஒரு அசத்து அசத்து. சரி. வேண்டாப்பா, வேண்டாம். ஏண்டா? ஒருவேளை எழுதுனது உங்க அப்பா தான் அவளுக்கு தெரிஞ்சு போய் அவன் நேரம் உங்க அப்பா கிட்ட போயிட்டான்னா கதை கந்தலாயிடும். நான் வேற இடம் பாத்துக்கிறேன். ஏய் குமார், டாக்டரை கட்டிக்குவேன், வக்கீல கட்டிக்குவேன் சொல்ற பொண்ணை பாத்திருக்கேன். ஆனா கவிஞனை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற பொண்ணை பார்த்ததே இல்ல. கவிதைங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? ஏய், எழுதி பாரு தெரியும். எனக்கு என்னடா தெரியும்? ஏண்ட தெரியாது? ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். சந்தர்ப்பம் வந்தா வெளியே வருது. ஏய் குமார், நீ சொன்ன சந்தர்ப்பம் வந்துட்டு இருக்குடா. யார பொண்ணு? நம்ம ஊர் பொண்ணுதான். நம்ம ஊர் பொண்ணா? நான் பார்த்ததே இல்லையே. நீ எந்த பொண்ணதான் தலை நிமிந்து பாத்திருக்க? இந்த பொண்ணை பாக்குறதுக்கு அவ நம்ம காலேஜ்ல சேர்ந்து 1 மாசம் ஆகுது. இல்லடா, சரியா 28 நாள். அவ காலேஜுக்கு வந்த அன்னைக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல வந்தா. அதுக்கு அடுத்த நாள் சிவப்பு, அதுக்கு அடுத்த நாள் நீலம், அதுக்கு அடுத்த நாள் கிரீன். ஏய், எப்படிடா இவ்வளவு கரெக்டா சொல்ற? கம்ப்யூட்டர் கூட தப்பு பண்ணுண்டா, ஆனா இந்த காளிதாசன் தப்பே பண்ண மாட்டான். அவளை பத்தின எல்லா மேட்டரையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன். இவ்வளவு ஏன்டா, அவ தினமும் காலேஜுக்கு வரதுக்காக பூங்குடி கூட்ரோட்ல பஸ்ஸுக்கு வருவா பாரு, அந்த அழகே தனிடா. இந்த தம்பியாவது பரவாயில்ல, 9 மணிக்கு வர்ற பஸ்ஸுக்கு 7 மணிக்கு தான் வந்து நிக்குது. அங்க ஒருத்தனை பாரு, நேத்து ராத்திரியே கேரியலோட வந்து படுத்து கிடக்குறதா. சரி ரவி, எப்போதும் குமாரோட பைக்ல தான் போவேன். இப்ப என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிற? சைட்டா? ஏய் பாட்டிடா. ஓ பாட்டியா? பைக் என்னாச்சு? பஞ்சர். ஒட்ட வேண்டியதானே? ஒட்டத்தான் நிக்கிறேன். ஒட்டு ஒட்டு. பாட்டிக்கு சொந்த ஒரு வெள்ளிங்கிறியா? என்ன அழகா முடிய வச்சிருக்கேன். ஏய் பஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? நான் இங்க ஏற்கனவே லேட்டு, சீக்கிரம் வாங்கப்பா. யாருங்க பாட்டி, கூட முன்னாடி போட்டு நீ மட்டும் பின்னாடி வா. பின்னாடி ஒரு சீட் இருக்கு, அங்க வந்து உட்காரு. சீக்கிரம் வாங்கப்பா. ஏய், வரசாம ஏற மாட்டியா? தங்கத்தை வரிசை தாயா பாக்கணும். இரும்ப அடிச்சுதான் பாக்கணும். ஐயோ, இந்த பஸ் விட்டு வர காதல் பஸ்ஸே கிடையாது. ரவி, இங்க நிறைய இடம் இருக்கு, வரியா? நான் வரல, எனக்கு இங்கேயே வசதியா இருக்கு. டிக்கெட் 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 டிக்கெட். கண்டிப்பா இருங்க, நானே வர்றேன். இந்தா. இந்தாங்க. தேங்க்யூ. இருக்கட்டும். கண்டக்டர், என்னய்யா? காலேஜ் மாணவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பொலிச்சேர் செய்வோம். நீங்க என்ன கோஆபரேட் பண்ணும். பஸ் ஸ்டாண்ட்ல சாக்கடையெல்லாம் அடைச்சிருக்குது, அத முதல்ல எடுத்து விடுங்கய்யா. லீவு நல்ல அது நீங்களே செஞ்சிருங்க. ஆசா, எனக்கு ஒரு முக்காரவா டிக்கெட் வாங்கி கூட. நீயே போய் வாங்கிக்க. வயசு பொண்ணுங்க கேட்டா வாங்கி கொடுப்பானுங்க. மேடம், நான் வாங்கி தரேன். வாங்கி கொடுங்க. கண்டக்டர், ஒரு முக்கார் வாட்டிக்கு கொடு. ஐயா, கிழவிக்கு கூட டிக்கெட் கொடுக்க மாட்டீங்களா? என்னய்யா இது கண்டக்டர் தொழில்? முன்னெல்லாம் ஒரு நாள் என்ன பார்க்கலன்னா துடிச்சிருவேன். ஆனா இப்போ என்னையே மறக்க ஆரம்பிச்சுட்டடா. குமார், அரசாங்கத்துக்கு அறிவே இல்லடா. என்னடா, போதை மருந்து சாப்பிடுறது குற்றம்னு தடை போடுறாங்க. காதல் அதை விட போதையானது. நியாயமா பார்த்தா காதலுக்கு தான்டா தடை போட்டிருக்கணும். ஏண்டா சிரிக்கிற? இல்ல, முன்ன விட நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டடா. டேய், சும்மாவா சொன்னாங்க காதலிக்க ஆரம்பிச்சுட்டா கழுதைக்கு கூட சங்கீதம் வரும்னு? சங்கீதம் வருதுடா. அவன் நடையே அழகுடா. அவ அண்ணனோட உதையே அழகுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. டேய், அவ ரத்னத்தோட தங்கச்சிடா. ஐ லவ் யூன்னு அவகிட்ட போய் நின்ன, ஐ வில் கில் யூன்னு அவ அண்ணன் உங்ககிட்ட வந்து நிப்பான். மகா, ஒரு நிமிஷம். இத உன்கிட்ட கொடுக்கணும்னு 1 மாசமா தவிச்சிட்டு இருந்தேன். இந்தா, படிச்சு பாரு. லவ் லெட்டரா? எஸ். டேய், விடுடா. வேண்டாம்டா. லவ் லெட்டரா கொடுக்குறேன். லவ் லெட்டர். விடுடா, வேண்டாம்டா. இது காலேஜ் நினைச்சியா, கசாப்பு கடை நினைச்சியா? என்னுடைய சர்வீஸ்ல
ஒழுக்கமான காலேஜ், ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்னு பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை கெடுத்துருவ போல இருக்க. அந்த பேரு கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்கல சார், இவன் தான் நடந்துக்கிட்டான். அதனால தான் அடிச்சேன். நான் அடிச்சது தப்பா ரைட்டான்னு அந்த பொண்ணையே கேட்டு பாருங்க சார். ஏமா, அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? இல்ல சார். இவன் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா? கொடுத்தாரு சார். ஆனா லவ் லெட்டர் கொடுத்தது எப்படி சார் தப்பாகும்? சார், ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் ஆசைப்படுறதும் ஆசையை வெளிப்படுத்துறதும் தப்பே இல்ல சார். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தகராறு பண்ணாதான் தப்பு. அதுக்கப்புறமும் அவ பின்னாலே சுத்துறாதான் சார் தப்பு. நானோ இவன் லவ் லெட்டர் கொடுத்தது தப்புதான் சார். ஒரு வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போறாங்க. மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பொண்ணு சொல்லிட்டா மாப்பிள்ளைய உதச்சு அனுப்ப மாட்டாங்க, நாகரிகமா சொல்லித்தான் அனுப்புவாங்க. அப்பா அம்மாவோட வந்து சம்மதம் கேட்டா தப்பு இல்ல, ஆனா அவனா வந்து சம்மதம் கேட்டா எப்படி சார் தப்பாகும்? அப்படியே இவர் உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கிறதுக்கு நான் அவர் கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல, கட்டிக்க போற அத்தை மகளும் இல்ல. மிஸ்டர் ரவி, this is the last warning. இந்த மாதிரி இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா I will take severe action. Go. அவன் லவ் லெட்டர் கொடுத்தா உனக்கு என்னடா? அவன் என்னமோ உன்னை காதலிக்கிற மாதிரியும் கல்யாணம் பண்றதுக்கு துடிச்சிட்டு நிக்கிற மாதிரியும் ஒரு நினைப்பு உனக்கு. இங்க பாருடா, காதல் பரீட்சையில ஃபெயில் ஆனவங்க தான் அதிகம், பாஸ் ஆனவங்க லட்சத்துல ஒருத்தன் தான், அதுவும் 3rd கிளாஸ்ல. அதான் கிளாஸ்ல பாடம் ஓடல, படம் ஓடிட்டு இருந்தது. படம் ஓடுதோ பாடம் ஓடுதோ, இப்ப நான் ஓட வேண்டியது இருக்கு. மேல பாருங்கடி, ஒரே மழை வர மாதிரி இருக்கு. ஆமாண்டி, சீக்கிரம் போலாம். அப்ப நான் வரேன். பாய் பாய். மகா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிச்சு பாரு. பெண்ணே, பாதையில் வந்தாய், பாதையில் நனைந்தாய், நீ சேலையை விலக்க ஒரு சோலை தெரிந்தது. நீ வானமானாய், நீர் வானமானாய், நிர்வாணமானாய். என்னை கவிஞனாக்கிய கவிதையே, என் முதல் கவிதைக்கு ஒரு முத்தம் கொடு. யோ வாத்தி, உன்னதாயா வாயா வெளியில. ஏய்யா, நீ எல்லாம் தமிழ் வாத்தியார், ஊர் பசங்களுக்கு ஒழுக்கத்தை கத்து தரவன். முதல்ல உன் பையனுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடு. என் மகன் என்ன தப்பு பண்ணான்? நாங்க பொண்ணுங்களை படிக்க அனுப்புறது உன் பையன் காதல் விளையாட்டு விளையாடுறதுக்கு இல்லையா? இனிமே என் தங்கச்சியை பார்த்து கவிதை எழுதுன கைய வெட்டிடும். என் தங்கச்சி போற பக்கம் உன் கழுத்து அசைஞ்சுது, கழுத்தை சீவிடுவேன். யோ வாத்தி, நான் ரூபாய்க்கு 3 கொலை பண்றேன், மனசுல வச்சுக்க.
பொங்கடி உள்ள. இனிமே டியூஷனுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு வாத்தியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்க, உடம்பு கிட்ட பிஞ்சிரும் மிஞ்சு. பொங்கடி. போடா உள்ள. ஏண்டா அவன் தங்கச்சியை பார்த்து கவிதை எழுதுனியா? அஸ்கல், நான் கேட்கிற பேசாம நிக்கிறியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எவனோ ஒருத்தன் உனக்கு லவ் லெட்டர் எழுதுனது தப்பு இல்ல, ரவி கவிதை எழுதுனது மட்டும் தப்பு. அவன் எழுதின லவ் லெட்டர்ல ஒரு நாகரிகம் இருந்தது. அதுக்காக ஒரு ஆம்பளை நீ கை நீட்டி அடிப்பேன்? கையில அருவாள் மட்டும் கிடைச்சிருந்தா வெட்டியே இருந்திருப்பேன். அசிங்கமா வர்ணிச்சு எழுதுறதுக்கு பேரு கவிதை இல்ல. அவன் உன்னை பத்தி எழுதல, பொதுவா எழுதியிருக்கான். ஒரு பொண்ணை பத்தி எழுதியிருக்கான். அதுக்கு நீ தூண்டுகோலா மட்டும்தான் இருந்திருக்க. தனியா மழையில நனைஞ்சு நின்ன உன்னை பார்த்து இவன் கவிதை தான் எழுதினான். வேற ஒருத்தனா இருந்தா காமசூத்திரமே எழுதியிருப்பான். இருந்தா தமிழ் வாத்தியார் மகன் மாதிரி இருக்கணும்னு நம்ம ஊருக்கே உதாரணமா இருந்தவன உங்க அண்ணன் ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்திட்டான். பிரின்சிபால மிரட்டி ரவியோட சர்டிபிகேட்ல சிகப்பு கூட கிழிச்சு இனிமே அவன் படிக்கவே முடியாம பண்ணிட்டான் உன் அண்ணன். உன்னால அவன் மானம், மரியாதை, படிப்பு எல்லாமே போச்சு. இதையெல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லு? உனக்கு கற்ப அழிஞ்சிருந்தா எவ்வளவு துடிச்சிருப்பியோ அதை விட அதிகமா துடிக்க வச்சிட்டிய அவனை. நல்லா இரு. ஊருக்கெல்லாம் நல்ல நாள், உனக்கு மட்டும் கெட்ட நாள் மாதிரி ஏமா இப்படி உட்கார்ந்துருக்க? கொஞ்சம் அடுப்பாத்துக்க. இருந்தா தமிழ் வாத்தியார் மகன் மாதிரி இருக்கணும்னு நம்ம ஊருக்கே உதாரணமா இருந்தவன உங்க அண்ணன் ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்திட்டான். உனக்கு கற்ப அழிஞ்சிருந்தா எவ்வளவு துடிச்சிருப்பியோ அதை விட அதிகமா துடிக்க வச்சிட்டிய அவனை. இத அசைக்க முடியாது போல இருக்க. டிரைவர், ஸ்டாப் ஸ்டாப். புக் விழுந்துச்சு சார். வண்டி நிறுத்தியா? அவனடா காதல் வேகத்துல கண்ணு மணி தெரியாம கீழே குதிச்சுட்டான்.
அவன் பிடிச்ச கத்திரவன் செத்துருந்தானா அவன் மேல போயிருப்பான், நீ உள்ள போயிருப்ப. உன் பொட்டாண்டி வச்சு நானா வாழ முடியும்? யோ வண்டியை நிறுத்தியா? ரவி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லம்மா. இந்த காலத்து பசங்க காதலுக்காக ஓடுற பஸ்ல இருந்து மட்டுமா குதிப்பானுங்க, பறக்கிற ஏரோப்ளேன் இருந்து கூட குதிப்பானுங்களே. என்னமா கண்ணு? எந்திரிச்சு போயா. ரவி, ஒரு சாதாரண புக் வேண்டதுக்காக பஸ்ல இருந்து ஏன் குதிச்சீங்க? அது சாதாரண புக் இல்ல, என் மகாவோட புக். என் மகாவுக்காக நான் எதையும் செய்வேன். ரவி, என்னால உங்க மானம், மரியாதை, படிப்பு எல்லாமே போயிடுச்சு. எப்படி உங்களால அதை தாங்கிக்க முடியுது? இதெல்லாம் போனதுனால தானே எனக்கு நீ கிடைச்சிருக்க. இப்ப சொல்லு, என்னால தாங்கிக்க முடியாதா? என்னால முடியல ரவி. மகா, ஆமா ரவி, என்னால தலை குனிஞ்ச நீங்க என்னாலேயே தலை நிமிரணும். எந்த ஊர் உங்களை கேவலமா பேசிச்சோ அந்த ஊருக்கு உங்களால பெருமை கிடைக்கணும். எங்க ஊர்ல பிறந்தவன்னு இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் மகா? நீங்க நிறைய கவிதை எழுதணும், பெரிய கவிஞர் ஆகணும். மகா, என்னை எழுத தூண்டினதே உன்னுடைய இளமையும் அழகும் தான். அந்த இளமைக்கும் அழகுக்கும் இருக்கிற சக்தி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அது என்ன நிறைய எழுத வைக்கும். நான் எழுதுறேன் மகா, உன் ஆசைப்படியே நான் நிறைய எழுதுறேன் மகா. எங்களோட காதல் கவிதையில பிறந்து கவிதையிலே வளர்ந்தது. நான் எழுதின ஒவ்வொரு கவிதைக்கும் அவதான் காரணமா இருந்த அவகிட்ட என்னோட கவிதைகளை காட்டி ஆனந்தப்படுவேன். ஒரு நாள் நான் எழுதின கவிதைகளை காட்டுறதுக்காக அவ வீட்டுக்கு போன போது, மகா குட்டி, எங்க ஊர்ல வந்து வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்க பார்த்தா மாந்தோப்பு, இத்தனையும் ஏன் சொத்து, அத்தனையும் அண்ணன் பேர்ல எழுதி வச்ச போறேன். ஏன் தெரியுமா? உன்னை கட்டிக்கிறதுக்காக. உங்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்க. ஐயோ, மாமா, வேணாம் மாமா, வேணாம் மாமா, ஐயோ, மாமா, என் மகாவை காப்பாத்த போனா அந்த கொலைக்கே காரணமாயிட்டேன். இதை நீ கோர்ட்டுல சொல்லி இருந்தா உனக்கு தண்டனை கிடைச்சிருக்காதேப்பா. என் மகாவை கோர்ட்டுக்கு எடுத்து அவளை அசிங்கப்படுத்த விரும்பாதனால்தான் நான் சொல்லல. நானும் எத்தனையோ காதல் கதைகளை கேட்டிருக்கேன். ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு புனிதம் உங்க காதல்ல இருக்கு. இதுல நான் காமத்தை பார்க்கல, கவிதையைத்தான் பார்த்தேன். தம்பி, நீங்க சீக்கிரமா விடுதலையாக போறீங்க. எங்க சந்தோஷத்துக்காக உங்க பாட்டுல ஒரு பாட்டு பாடுங்க தம்பி. தம்பி, எல்லாரும் கேக்குறாங்க, உன் பாட்டுல ஒண்ணு பாடப்பா. நானும் கேக்குறேன். இந்த போல போ. டீ ஒண்ணு போடுங்க.
எப்பதான் இந்த ஊர்ல இந்த அட்டூழி ஒளியுமோ உள்ள வந்த 5ங்கிறான், வெளியே போன 10ங்கிறான். என்ன இது அநியாயமா இருக்கு? என்னது அநியாயமா இருக்குதான்? 5 ரூபா கொடுத்தா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே போயிடலாம். இது எங்க தலைவரோட உத்தரவு. யாரு உங்க தலைவர்? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான் எங்க தலைவர். ஓ, அவர்தான் உங்க தலைவரா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? நானும் ஒரு நாளைக்கு தலைவராகி காட்டுறேன். இப்பெல்லாம் யார் யாரு தலைவன் ஆகணும்னு விவசாயே இல்லாம போயிடுச்சு. என்னம்மா கண்ணு சொல்லுமா பொண்ணு, சௌக்கியம்மா? யோ சுமாரியா, ஜெயில்னா என்னன்னு தெரியுமா? தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். நீ 5 ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே செல், இல்லை என்றால் அப்படியே செல். ஜெயில்லயும் ஒரு செல் இருக்கு தெரியுமா? தெரியுமே. போர்ஜரி கேஸ்ல உள்ள போனா 4 வருஷம் கம்பி எண்ணணும். இந்தாமா, நான் இவனுக்கு தாமா தலைவன். எங்க 2 பேருக்கும் தலைவர் இன்னொருத்தர் இருக்காருமா. அப்படியா? அவன் யாருன்னு பாத்துறேன். இப்ப இதான் எனக்கு தேவை. ஒரு மிருகத்தை வளர்த்து மனுஷனா பாக்குறீங்களே, இத்தனை மனுஷங்க இருக்கிறீங்க, உங்களால இந்த மிருகத்தை அடக்க முடியல? பேசாம வேட்டி சட்டை கழிச்சு போட்டு புடவை ஜாக்கெட் மாட்டிக்கங்க. கையில எடுத்து பொழுசாயா வந்தா புள்ள, பொல்லாத பொடி பசங்க பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க. பார்த்து நடந்துக்க, கண்ணு தெரிஞ்சு நடந்துக்க, ஊரே புரிஞ்சு நடந்துக்க. என்ன பண்ண சொல்ற இந்து? எத்தனை அடியாட்களை வச்சு ஊரையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எம தர்ம, நீங்க எல்லாரும் எரும மாடுங்க, அதானே அர்த்தம். இப்ப இந்த நிலையில நீ சொல்ற வார்த்தை உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் நோயாளியான உன் அத்தைய காப்பாத்தணும்னு தான். ஒத்தடம் குடுக்குற உன்னோட வார்த்தையில இப்ப எனக்கு தேவையில்லை. சரி சரி, ஆத்திரப்படாத இந்து. உனக்கு எத்தனையோ தடவை லெட்டர் போட்டேன், அப்பெல்லாம் வராம இப்ப திடீர்னு வந்து நிக்கிறியே. ஏன் இப்ப என்ன ஆச்சு? உனக்கு நாட்டு பாடல்கள் வாங்கி தரேன்னு எழுதியிருந்தேனே அந்த தமிழ் வாத்தியார் இப்ப உயிரோட இல்ல. ஐயோ, அப்ப நான் எப்படி? கவலைப்படாத, அவரோட மகன் கூடிய சீக்கிரம் வந்துருவான், உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வான். அங்க பத்தியா வேகமா ஒருத்தன் வர்றான். அவன் வர்றத பார்த்தா கேட்ட உடனே உள்ள புந்துருவான் போட்டுருக்கு. போய் படக்கடா. அண்ணே, வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, அடிக்கடி கொடுத்தா என்னன்னே செய்யறது? பக்கத்துல தெர்மாஸ்திரி எதுக்கடா இருக்கு? அங்க கொண்டு வந்து சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா? அடி வாங்குறது பேர் தாண்டா அடியாளு. ஏய், நீ போலன்னா நான் ஒண்ணு அடிச்சு விடுவேன். போடா. போங்கண்ணே, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலா அவன்கிட்டயே வாங்கிக்குவேன். யோ இல்லையா? நீ பாட்டுல போயிட்டே இருக்க. நான் ஊருக்குள்ள போகணும். நான் என்ன காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னேன்? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஊரு புதுசா? இல்லைங்க, பழசுதான். பழசா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸா? டேய், தமிழ்ல சொல்றேன். அதாவது யார் இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதத்தான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு இந்தியில சொல்றாரு. ஏழை அடிக்கிறீங்க? ஏண்டா, அவர் படிச்சவரு, என்ன பத்தி என்னடா பாரு. இந்தியாடா இது? உருதுல? உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா. கொடுக்கலன்னா நம்மள பத்தி சொல்ற? போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு அண்டர்வேரோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க, தர்றேன். ஓ, குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல. நான் சொல்ற கரெக்டா? அண்டர்வேர்ல இருக்க போ. உலவா. ஏய், பையன் பயப்படுறான். 5க்கு 10 கலட்டு. பெரிய தலைவருக்கு 5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ, கலட்டாது. இந்த நேரத்துல வந்து நம்ம ஐயோ, என்ன அவன் டிரைவர் சொன்னா இந்த டிரைவர் ஊத்திட்டு இருக்கா? என்னாச்சு? டேய், இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க, இவர் படிச்சவரு, மாமூல் வாங்காதான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க. அண்ணே, வரட்டுங்களா? வேற ஏதாவது? ஐயோ, அண்ணே வணக்கண்ணே, நான் விடுதலை ஆயிட்டேனே. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கண்ணே. அக்கா,
நான் தமிழ் வாத்தியார் மகன் வந்திருக்கேன். ஏன்க்கா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காகவா? இந்த ஊர்ல என் கூட யார் பேசினா பேசாட்டி என்ன, எனக்காக என் மகா இருக்கா. தலைவரே தலைவரே, ஏன்டா அப்படி தொங்கி போய் வரீங்க? ஏண்டா சாக்கடை கொடுத்த பெருச்சாளி, டேயா அடிச்ச அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். சரி சரி, மாமூல கொடு. மாமூலா? அத கேட்டதுக்கு தான் இந்த கிழி கிழிச்சு அனுப்பிச்சிட்டான். போய் தலைவரை கூப்பிடுறே. ஏன்டா அப்படி கத்துற? கூப்பிடுற. ஏன்னா அதான் ஆளாக்கா இருந்துட்டு இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறானே. அவன்கிட்ட செட்டப் இருக்கு. அவன் இப்படியே ஆட்டுவான், இதுக்கு மேலேயே ஆட்டுவான். என்னடா இது அலங்கோலம்? அண்ணே, ஊருக்குள்ள நீங்க புலியா இருந்தீங்க, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்ப ஒரு சிங்கம் நுழைஞ்சிருச்சுனே. யாருடா அந்த சிங்கம்? எவனோ இந்த ஊருக்காரனா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான். வந்துட்டானா? வரேன்டா. மகா 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 ரவி, ஏய் மகா, மரியாதையா உள்ள போ. இல்ல உள்ள இருந்து வந்திருக்கானே அவன் உயிரோட இருக்க மாட்டான். வாடா கொலகார பயல, சோளச்சோறும் கூழும் சாப்பிட்டு உடம்ப நல்ல கொழுகொழுன்னு வச்சிருக்க. இப்ப யார கொலை பண்ணலான்னு வந்திருக்க? ஆமா, உன் வாழ்க்கை ஜெயில்லன்னு சொன்னாங்க. யாரா மாத்தி எழுதுனது? என் மகாதாண்டா. ஜெயில் சோறு இவ்வளவு திமிரா பேச வைக்குதா? என் மாப்பிள்ளைய கொலை பண்ண அன்னைக்கு உன்னை உலையில போட்டு கொதிக்க வச்சிருப்பேன். ஆனா அன்னைக்கு நான் ஊர்ல இல்லாம. டேய் ரத்னம், உன் சலசலப்புக்கும் சாவுக்கும் பயந்தவன் நான் இல்லடா. என் மகாவுக்காக தான் வாழ்ந்த, அவளுக்காக தான் வந்திருக்கேன். என்ன உன்னோட மகாவா? போட்டா நாயை. இன்னும் உனக்கு அந்த கொலை அடங்கலையா? மகா, மறுபடியும் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், நீ ஜெயிலுக்கு போக மாட்ட, நான் தாண்டா ஜெயிலுக்கு போவேன். இன்னும் உனக்கு அந்த கொலை அடங்கலையா? இன்னும் உனக்கு அந்த கொலை அடங்கலையா? இன்னும் உனக்கு அந்த கொலை அடங்கலையா? என்னங்கடி ஆயுத பூஜை கொண்டாடிட்டீங்களா? என்னங்கறியா, வாடி போடின்னு சொன்னீங்க, வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. அந்த ரவுடி ரத்தனத்தோட ஆளுங்கன்னா பெரிய கொம்பன் இல்லப்பா, நாக்கு அறுத்து போடுவேன். ஏண்டா அவங்கள வாடி அடிக்காதீங்க. நான் எப்ப கண்டேன்? அக்கா, உங்க சுண்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, கொஞ்சம் சுண்டல் கொடுக்கா. அப்படி மரியாதையா கேட்கணும். பொண்ணாந்து தர்றேன். என்னடா இந்த வெட்டு வெட்டிட்டு போறா? பழைய பாட்டு இல்ல. என்ன கடப்பார என்னங்கண்ணே, ஆயுத பூஜை எதுக்குடா கொண்டாடுறாங்க? அவன் செய்யற தொழில நல்லா ஓஹோன்னு வரணும், நல்லா விருத்தி அடையணும், நல்லா வருமானம் பெருகணும், ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கண்ணே. வக்கீல் எதுக்காக கொண்டாடுறாரு? அதான் கொலை எல்லாம் பெருகணும், கேஸுக்கு வரணும், அதனால வருமானம் பெருகணும்னு வக்கீல கொண்டாடுவாங்கண்ணே. டாக்டர் எதுக்காக கொண்டாடுறாங்க? வியாதிகள் பரவலா பரவிச்சுன்னா நோயாளிங்க வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்கண்ணே. ஓஹோ, அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க. டேய், நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா. வாடா. தன்னா தன்னா, நீ ஏன்டா வந்து உயிரை எடுக்கிற? உங்க அக்கால வர சொல்ற, உன்னை வச்சு ஊஞ்சல் ஆடுறது. அக்கா கூட ஊஞ்சல் ஆடுங்க, நான் ஆடுறதுக்கு இப்ப கொஞ்சம் ஊத்துங்க. இந்த குடிச்சு தொல்ல. இதையாவது கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க, என் உயரத்துக்கு ஊத்தாம. என் வேலை முடிஞ்சது. அக்கா வாக்கோ. உனக்கு எப்பவுமே அவசரம் தான் ஐயா. நான் என்ன ஆத்து தண்ணியா, அம்மா தண்ணி தானே. இந்த தண்ணிய போட்டா நீ எந்த தண்ணின்னே புரியல.
ஆமா பொண்ணை மீறி ஊருக்குள்ள ஒருத்த நுழைஞ்சானே அவங்க ஏற்கனவே உன் தங்கச்சிக்கு உறவும் இல்ல. உனக்கு எனக்கு உள்ள உறவு நம்ம உடம்போட மட்டும்தான். நீ அத பத்தி தான் பேசணும். உனக்கு வேண்டியதை தான் கேட்கணும். எனக்கு ஏயா வெட்டி பேச்சு? எத்தனை நாளா டிவி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மட்டும் டிவிய பாக்க தெரியுதுல்ல, நான் பாக்க வேண்டாமா? பேச்ச நிறுத்துடி. உனக்கு டிவி என்ன டெக்கே வாங்கி தரா? ஒழுங்கா வேலை செய்ய பாக்கலாம். என்னடா சரக்கெல்லாம் ஒழுங்கா போகுதா? போதுண்ண. உள்ளயா வெளியா? வெளியதான். தலைவரே அதோ போறாள அந்த பொண்ணுதான் ஊர் ஜனங்க முன்னாடி உங்களை மிருகம்னு திட்டினவன். மிருகம் நான் என்னன்னு காட்டிடுறேன். ஆமா தலைவரே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இது பாருங்க, நம்ம எவ்வளவோ ஊருக்குள்ள தப்பு பண்றோம். அது எனக்கு தப்பா தெரியல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இந்த தப்பு மட்டும் வேண்டாம். உலகம் எதை தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் எனக்கு ரைட்ரா. அதனால இந்த தப்பையும் செஞ்சிடுறேன். நான் சொன்னா கேட்காம போறீங்க. கிடப்பாரு இங்க வா. என்னன்னு ஏன்டா ஏவு எனக்கு பிறந்தவனே? ஏன் விட நீ கைய விடுற. எப்படி விட முடியும்? மனுஷனா நீ? கிடையவே கிடையாது, நான் மிருகம் தான். நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. மகா, மகிழ்ச்சியா வர வேண்டிய நீ ஏன் ஒரு மாதிரியா வர? 7 வருஷமா நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை எங்க அண்ணன் ஒரே நிமிஷத்துல இடிச்சு தள்ளிட்டான் குமார். என்ன சொல்ற மகா? ஆமா குமார், அனுமார் தன் நெஞ்ச கிழிச்சு காட்டினப்போ அதுல ராமரும் சீதையும் இருந்தாங்களாம். என் விதியை பாருங்க, என் நெஞ்சையை கிழிக்க முடியாம நெஞ்சுக்குள்ள இருக்க என் ரவையும் காட்ட முடியாம மகா மகான்னு ஓடி வந்து அவரை பார்த்து நான் என்ன கேட்டேன் தெரியுமா? மறுபடியும் இங்க கொலை பண்ண வந்தீங்களான்னு கேட்டேன். ஏன் மகா அப்படி கேட்ட? என்ன பார்க்க வந்த ரவிக்கும் அண்ணனுக்கும் வாக்குவாதம் முத்தி எங்க கொலையில முடிச்சிருமோன்னு பயந்துதான் நான் அப்படி சொன்னேன். சரி அழாத மகா, ரவியை பார்த்து நான் பேசுறேன். என்னடா கண் கலங்குற? குமார், மகா என்ன வார்த்தை சொல்லிட்டா தெரியுமாடா? தெரியும் ரவி, நீ அவளை சந்திச்ச சூழ்நிலையில உங்களுக்குள்ள ஏற்பட்ட கைகலப்புல உன்னை திரும்பவும் பிரிஞ்சிடுவோமேங்கிற வேதனையில தான்டா அந்த வார்த்தையை சொன்னா. இந்த 7 வருஷமும் மகா எப்படி இருந்தா தெரியுமா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உனக்காக ஒரு நாள் கூட கோவிலுக்கு போக தவறாத உன் மகா, நீ விடுதலையாகி வெளியே வந்ததும் தான் கோவிலுக்குள்ள வருவேன்னு சொல்லி இத்தனை வருஷமா கோவிலுக்குள்ள நுழையாம இருந்தாடா. அவ வீட்டுக்கே தெரியாம சாப்பிடாம உனக்காக தினம் விரதம் இருந்தாடா. அது மட்டும் இல்ல, அந்த சுடும் வெயில்ல அத்தனை படிக்கட்டுகளையும் ஏறி இறங்கி சுத்தம் பண்ணுனா. இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான்டா. இந்நேரம் உன் மகா அந்த கோவில தான் சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பா. நீ வேணா போய் பாரு. மகா, நான் தான் வந்துட்டேன்ல. நான் தான் வந்துட்டேன்ல. சரி
குருத்துக்கு இருந்த ஒரே மச்சான கொலை பண்ணி உள்ளுக்குள்ள ஒல கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சவனோட உனக்கு காதலாடி? என் மச்சானுக்கு உன்னை கட்டி வச்சு மனுஷனா வாழ நினைச்ச என் ஆசையில மண்ணள்ளி போட்டவன் உனக்கு புருஷனாடி. உன்னால எல்லாமே போச்சு. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, அரண்மனை மாதிரி வீடு அத்தனையும் போச்சடி. இங்க பார், என்ன குடிகாரனா பாத்திருக்க, ஆனா கொலகாரனா பார்த்ததில்ல. இன்னொரு தடவை உன்னை அவனோட பார்த்தேன், உன்னை எரிச்சிடுவேன். ஐயா கேட்ட பிறந்தாச்சு. உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீ, வானமும் நீயே, வள்ளலும் நீ. போதும், கூழ்ந்தது போதும், பணத்தை கொடு. என்ன 5 கேட்டதுக்கு 500 கொடுத்தா 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா? கூட ஆப்பிரிக்காவில் ஏண்டா 500 கொடுத்தா 1000 கொடுப்பானா? நீங்க கொடுக்க சொன்னீங்க. நான் கொடுக்க கொடுத்தாரா? இப்ப போயிட்டானடா. நம்மளே இவன் எத்தனுக்கு எத்தனை இருக்கானே. இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகுதோ. ஏண்டா இந்த ஊர்ல பொம்பளைங்களே இல்லையாடா? எல்லாம் ஆம்பளைங்களா போறானுங்க. அதுவும் உன்ன மாதிரி அசிங்கமானவங்களா இருக்கானுங்க. பொம்பளைங்க இல்லாத ஊர்ல ஆம்பளைங்களுக்கு என்னென்ன வேலை? பின்ன எங்கடா பொம்பளைங்களே காணோம்? உங்களுக்கு அழகான பொண்ணுங்க தானே வேணும். பகல்ல குளத்தங்கரையில பாக்கலாம், சாயந்தரம் கோயில்ல பாக்கலாம். ஏண்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அவ டிவில ஒளிய பாத்துக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னைக்கு எவடா கோயிலுக்கு வரப்போறா? குறுக்கால் தாண்டா இருப்பாரு. குறுக்கல் வேண்டாங்க, குளத்துக்கே போ. சீக்கிரம் வாங்க, குளத்துல சைஸ் வாரியா இருக்கும். எது வேணுமோ நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. அப்புறம் அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு ஏன் உயிரை வாங்காதீங்க. ஏய் வாடா, குளத்துக்கு போனா பொண்ணுங்களை பாக்கலாம்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்த. இவளுங்க என்ன பொண்ணுங்களாடா? இவளுங்களை விட குளம் தாண்டா நல்லா இருக்கு. அண்ணே, நீங்க எந்த மாதிரி பொண்ணுதான் வேணுங்கிறீங்க? அதை ஏண்டா கேக்குற? மப்பும் மந்தாரம்மா, கொத்தும் கொலையுமா, தல தல தலன்னு இருக்கணும்டா. ஆசை பாரு. ஏமா இந்த ஊர்ல அழகான பொண்ணுங்களே இல்லையா? ஏ என்ன பார்த்தா அழகா தெரியலையா? இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப அழகு. என் பேரு அழகு சுந்தரி. ஏண்டா இந்த ஊர்லயே இந்த பொண்ணுதான் அழகுன்னா மத்த பொண்ணுங்க எப்படி இருப்பாளுங்க? அண்ணே, ஒவ்வொரு பொம்பளையும் மத்த பொம்பளைய விட தான் தான் அழகுன்னு நினைப்பாங்க. அவ அந்த நினைப்புல சொல்லிட்டு போறா. வாங்க ஊருக்குள்ள போய் பாப்போம். சரி வா. ரவி, மகா, உன் அண்ணனுக்கு பயந்து எங்க நீ என்ன பார்க்க வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். என் அண்ணன் இல்ல, யார் தடுத்தாலும் உங்களை நான் பார்க்க வருவேன். என்ன உங்களை பார்க்க என்னால இருக்க முடியாது. நாம மறுபடியும் சந்திக்கிறது தெரிஞ்சா உன் அண்ணன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அவன் எப்பதான் மனுஷனா இருந்தா? அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு செஞ்ச உன் அண்ணன் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உன்னை எழுந்து என்னால வாழ முடியாது. ரவி, யாருக்கும் தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போ நம்ம கல்யாணம் நடந்திருக்கும். அதுவா நம்ம ஆசை. எந்த அண்ணன் உங்களை அடிச்சானோ அந்த அண்ணன் தாலி எடுத்து கொடுத்து, எந்த ஊர் உங்களை கேவலமா பாத்துச்சோ அவங்க எல்லாரும் அடிச்சது போட்டு நம்ம கல்யாணம் நடக்கணும். அது மட்டும் இல்ல, என் லட்சியமே நீங்க பெரிய கவிஞன் ஆகணுங்கிறதா. உன் லட்சியம் நிறைவேற வரைக்கும் காத்திருந்தா நான் கவிஞன் ஆகலாம். ஆனா உனக்கு நான் கணவனாக முடியாது. இல்ல ரவி, கடவுள் நமக்கு துணை இருப்பாரு. அப்படித்தான் நானும் நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் கடவுள் காதலிக்கிறவங்க பக்கம் இல்ல, காதலை தடுக்கிறவங்க பக்கம் தான் இருக்காரு. சரி, நீங்க கடவுளை நம்ப வேண்டாம், எங்க அண்ணனை நம்ப வேண்டாம். ஆனா என்ன நம்புறீங்கல்ல? நம்புறேன் மகா, நம்புறேன். அந்த நம்பிக்கை நிச்சயம் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கும் ரவி.
என்னென்ன இது இந்த ஊர்ல புதுசா வாங்கின தோப்பை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போற தோகமையிலேயே பாத்துட்டு நிக்கிறீங்க. புதுசா எதை பார்த்தாலும் அண்ணன் இறங்கி பாத்துருவாரு. பக்கா படிக்க முக்கா படியா இருந்தாலும் பாக்குறதுக்கு பாப்பா டாப்பா இருக்காடா. ஐயோ வேண்டாண்ணே, டப்பா டான்ஸ் ஆடிடா. ஏண்டா அவர் ரத்தனத்தோட தங்கச்சி. பொண்டாட்டியா இருந்த தாண்டா வம்பு, தங்கச்சி தானே போட்டுற தும்பு. அண்ணே, செக் போஸ்ட்ல வசூல் பண்றது, சாராயம் காய்ச்சறது, இந்த ஊர்ல நடக்கிற அடாவடித்தனம் அத்தனைக்கும் மொத்த குத்தகக்காரனே அவன். வேண்டாண்ணே பொல்லாப்பு. யார எப்படி விலைக்கு வாங்கணும்னு இந்த பணங்குடி மைனருக்கு தெரியுடா. ஏற வண்டியில மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது வந்தது இன்னும் வேணுமா என்பது. கேட்ட பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன். பாடலை இயற்றியவர் மகாரவி. பாடலை இயற்றியவர் மகாரவி. பாடலை இயற்றியவர் மகாரவி. மகாரவி. பாடலை இயற்றியவர் மகாரவி. பாடலை இயற்றியவர் மகாரவி. 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 பாடலை இயற்றியவர் மகாரவி. 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 பாடலை இயற்றியவர் மகாரவி. 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 வாழைப்பழனே இந்தா 4 பழம் என்னாச்சுண்ணே? ஒரு பழம் 4 நாள், 4 பழம் 1 ரூபாண்ணே. 10 ரூபாய் எடு. என்னண்ணா பழம் நீங்க தான் சாப்பிட்டீங்க, பணம் நீங்க தானே கொடுக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை அண்ணே. எங்க தலைவர் மாமூல் வாங்குற நாள். வணக்கண்ணே. வணக்கம் தலைவரே. இந்தாங்க கும்பிடுறையா. இந்தாங்க. வணக்கம். டேய் தனாகா வீட்டுக்கு ஒரு 10 இளநீ அனுப்புடா. சரிங்க. வரேன்னு. சரிங்க. என்னது கும்பு? ஏன்டா அங்கதானே சண்டை நடக்குது, இங்க என்ன கும்பு? கம்பு
ஏண்டி எச்சக்கல நாயே, எனக்கு துரோகம் பண்றியா? என்னது துரோகமா? நான் என்ன தாலி கட்ட பொண்டாட்டியா? என்னடி சொன்ன? என்னைக்கு நீ மார்க்கெட்ல உத வாங்குனியோ அன்னைக்கே உனக்கு இந்த வீட்லயும் மரியாதை போயிடுச்சு. சோத்த போடண்டி. ஏன் இத்தனை நாள் நானே போட்டேன்? எவ போட்டாலும் அவளே போட சொல்லு, இல்ல நீயே போட்டு சாப்பிட்டுக்க. என்னடி ஒண்ணு தெரியும் ஒரு இழவையும் காணோம்? அது ஒண்ணு மூடி இருக்குல்ல, அதையும் பாத்துட்டு கேளியா? உனக்கு ஆத்திரமா இருக்கு, எனக்கு அழுகையா இருக்கியா? என்ன பண்றது, ஆத்துல விடுற இந்த தண்ணி தாயா 10 நாள் ஏன் பசியும் மகா பசியும் தீர்த்து வச்சிருக்கு. என்னடி விளையாடுறியா? நானே விளையாடுறேன், என் வாழ்க்கையில நீ விளையாடுறத விடவா? நினைச்சு பாரியா, உன்னால ஊரை விட்டு உறவை விட்டு தனி மரமா. உனக்கு என்னையா தெரியும்? ரவுடி ரத்னங்கிற உன் பேரை கேட்டாலே இந்த ஊரே நடுங்குது. விடிஞ்சா வேசி விடு, வேலை வேலைக்கு சாராயம், கூட வரத்துக்கு 4 தடியனுங்க, உடம்பு பிடிச்சு விடத்துக்கு ஒருத்தி. எவ்வளவு பெரிய ரவுடி நீ! சோறு இல்லனா சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் பேய் மாதிரி கத்துற? பசியோட அருமை உனக்கு இப்பதாயா தெரியுது, அதான் கத்துற. பசிக்கு அர்த்தம் என்னன்னு என்ன கேட்டா சிவகாமியும் மகாவும் சொல்லத்தான் எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தியே, 1 மாசம் என்னோட குடும்பம் நடத்திருப்பியாயா? உன் உடம்பெல்லாம் காயமா இருக்கு, ஒட்டு பார்க்க கூட மனசு எல்லாம் பண்ணிட்டியா? எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்கேயோ ஒரு மூலையில அழுதுகிட்டு இருக்க வேண்டியவ இப்ப உங்க முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கேன்னா, இந்த ஊருக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் பாத்துட்டேன். ஐ மீன் உங்களை தான். அந்த ரவுடியோட அட்டகாசத்தை அடக்குனதை பத்தி தான் சொல்றேன். குமார் உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காரு. கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கீங்க. குமார் ஏதோ பெருமையா சொல்லியிருக்கான். இல்ல ரவி, 7 ஸ்வரங்கள் இங்க தடுமாறுதுன்னு நீங்க பாடின பாட்டுல எவ்வளவு பொருள் இருந்தது தெரியுமா? அது என்னோட வேதனையிலும் விரக்தியிலும் வந்த புலம்பல். புலம்பல்லே அவ்வளவு பொருள் இருக்குன்னா, நீங்க எழுதி வச்சிருக்கிற கவிதைகள்ல எவ்வளவு பொருள் இருக்கும்? உங்க கவிதைகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் PhD பண்ண உதவியா இருக்கும். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய கவிஞ இல்ல. எங்க அப்பாவுடைய நாட்டுப்புற பாடல்களையும் கவிதைகளையும் நான் வச்சிருக்கேன். அதை வேணா உங்களுக்கு தரேன், அது உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க. இந்து வா மகா. என்ன இந்த நேரத்துல? இந்தாங்க. என்ன மகா இது? நீங்க ரவி கிட்ட கேட்ட கவிதைகள் நான் கேட்டதுக்கு எழுத தெரியாதுன்னு சொன்னாரு. இப்பெல்லாம் அவருக்கு என்ன மட்டும்தான் நினைக்கிறாரு, எழுதுறது கூட மறந்துட்டாரு. இதெல்லாம் அவர் எப்போ எழுதின கவிதைகள். ரொம்ப நன்றி மகா. உங்ககிட்ட வெறும் நன்றி எதிர்பார்த்து மட்டும் இதை கொடுக்கல, ஒரு உதவியை எதிர்பார்த்துதான் கொடுத்திருக்கேன். இந்து, என் ரவி நான் பெரிய ஆளாக்கணும். அவருடைய கவிதைகள் இந்த நாட்டுக்கே தெரியணும். இந்த உதவி செய்வீங்களா இந்து? மகா, உன்னை பத்தியும் உன்னோட லட்சியத்தை பத்தியும் குமார் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமா நான் இந்த உதவியை செய்யறேன். தேங்க்யூ. ஏன்டா ரெக்க உடைஞ்ச காக்கா மாதிரி கத்திட்டு வரீங்க? ரெக்கதானே உடைஞ்சு போச்சு. அங்க அந்த ரத்தன பையன் அடிபட்டு கிடக்குறானே. யாருடா அது? அண்ணே, அன்னைக்கு இந்த ஊருக்குள்ள வந்தப்ப ஒரு பொண்ணை பார்த்த உடனே கட்டிக்கிட்டா இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணோட அண்ணன். அவன் அடிபட்டா நமக்கு என்னடா? அடிபட்டா அதிர்ஷ்டம் நமக்கு தானே. நமக்கு எங்கடா அதிர்ஷ்டம்? அண்ணனுக்கு இல்ல அதிர்ஷ்டம். அண்ணே, பழ நழுவி பால்ல விழுந்த மாதிரி ரத்தன பையன் அடிபட்டு கீழே விழுந்துட்டான். அவனை நீங்க தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா அவன் தங்கச்சிய நாம தூக்கிக்கிட்டே போயிடலாம். நீங்க தூக்குங்க, நான் விசிறி விடுறேன். கையோட அவனை போய் கொண்டு வாங்கடா. அப்ப 2 காலையும் போடா, மொத்தமா கொண்டாந்துறேன். என்னங்க அமக்களமா கோயிலுக்கு போயிட்டு வரீங்க போல இருக்கு? ஆமா, உங்களுக்காகத்தான் கடவுள்கிட்ட ஸ்பெஷலா வேண்டிட்டு வரேன். எனக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா? எதுக்கு? வாங்க,
அப்படி உட்காந்து பேசலாம். சொல்லுங்க, எனக்காக எது கோயிலுக்கு போனீங்க? சொல்றேன், முதல்ல இதையெல்லாம் பாருங்க. அடடே, மில்டனோட புக்கு, உமர் கயாம் கவிதைகள், டேகூரோட கீதாஞ்சலி. அடுத்ததே பாருங்க. என்னங்க இது? உங்களோட கவிதை தொகுப்பு தான் ரவி. உங்க திறமை இந்த நாடே பாராட்டணுங்கிறது உங்க மகாவோட ஆசை. அந்த ஆசையை தான் நான் நிறைவேற்றிருக்கேன். நான் கோவிலுக்கு போனதே நீங்க பெரிய ஆளாகணும்னு வேண்டிக்கத்தான். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவருக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா என்னோட சந்தோஷம் அது இல்ல. மகா, ஒரு புக்ல அவரோட கவிதை வரணுங்கிறதுக்காக அதை நான் உங்ககிட்ட குடுக்கல. இந்து, ஒரு புக்ல மகா 5000 புக் அடிக்க சொல்லியிருக்கேன். காசு இருந்தா 50,000 புக்ஸ் கூட அடிக்கலாம். ஆனா என்னோட ஆசை அது இல்ல. அவர் ஒரு கண்ணதாச மாதிரி வரணும். இந்த பட்டி தொட்டியெல்லாம் அவர் பாட்டு தான் கேட்கணும். ரவி சினிமாவுக்கு பாட்டு எழுதணுங்கிறதான உன் ஆசை? ஆமா இந்து, அதுல கிடைக்கிற பேரும் புகழும் வேற எதுலயும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, சினிமால இருந்து வந்தவங்க தான் ஆட்சியவே பிடிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கவலைப்படாத, உன் ரவிய சீக்கிரம் சினிமாவுக்கு பாட்டு எழுத வைக்கிறேன். அப்புறம் என்ன, கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். உங்க கல்யாணத்துக்கு ரஜினிகாந்த், விஜயகாந்த் எல்லாரும் வருவாங்க. அவங்களை எல்லாம் எதிர்த்து உன் அண்ணனால ஒண்ணும் பண்ண முடியாது. அட, இப்பவே கல்யாணத்தை நினைச்சு கனவு காண ஆரம்பிச்சியா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நடந்ததையும் கேள்விப்பட்டேன். நீ என்னைக்குமே பாயிர புலியா இருக்காத, பதுங்குற புலியா இரு. உனக்காக நான் பாயிர புலியா இருக்கிறேன். என்னடா தத்துவம் பேசுறானேன்னு பாக்குறியா? எனக்கு தத்துவம் பேசுறதும் பிடிக்கும், தாண்டவம் ஆடுறதும் எனக்கு பிடிக்கும். நீ மறுபடியும் சாரா எங்காச்சும் உனக்கு நான் பண உதவி செய்யறேன். இவன் ஏன்டா நமக்கு உதவி செய்யணும்? இவனுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்னு பாக்குறியா? இனிமேதான் உனக்கு எனக்கு சம்பந்தமே ஏற்பட போகுது. இந்த பணம் என்ன ரத்னா தகச்சு பண்ணிக்கிற? சுத்தி வளைச்சு பேசுறதுல எங்க அண்ணனுக்கு விருப்பமே கிடையாது. உன் தங்கச்சி மகாலட்சுமி கழுத்துல தாலி கட்ட எங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டார். உறவு மூலமா தொழில் ஏற்படுத்திப்போமா, இல்ல தொழில் மூலமா உறவு ஏற்படுத்திப்போமா? திசை மாதிரி காத்து அடிக்குது, கூலி இல்லாம கரும்பு கிடைக்குது, கூரைய பிக்காம தெய்வம் கொட்டுது. இன்னும் என்ன யோசனை வேண்டி கிடக்கு? பணத்தை அள்ளிக்க. ஏ சிவகாமி, பணம் பணம் அழுதியே, இந்தாடி நீ கேட்ட பணம். உழைச்சு சம்பாதிச்சிருந்தா இந்த பணம் உன் பாக்கெட்ல இருந்திருக்கும். யாரையாவது உதச்சு சம்பாதிச்சிருப்ப, அதான் இப்படி வீசி எறிகிற. நிறுத்திடி, அளவுக்கு மீறி பேசாத. உழைச்சனும் உதைச்சனும் உனக்கு தேவை பணம். இனிமே இந்த வீட்டுல இருந்து வெளியில யாரும் போக கூடாது, குறிப்பா இவ குமார் வீட்டுக்கு போக கூடாது. என்ன நீ? ஒண்ணும் இல்ல மகா, உங்க அண்ணன் உன்னை யாருக்கோ வெலை பேசிருக்காருன்னு நினைக்கிறேன். முடிச்ச யார் போட்டது? இனிமே உனக்கு முடிச்ச யார் போட போறதுன்னு எனக்கு புரியலமா. கடப்பாரு என்னங்கண்ணே, நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். எங்கிருந்தோ ஒரு தாடிக்கார வந்து நம்ம தலைவரை தட்டு தட்டு தட்டி செல்லா காசாக்கி விட்டானே. போற போக்க பார்த்தா பிறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவரை மதிக்காது போல் இருக்குண்ணே. அண்ணே, இப்ப வயித்த பசிக்குது, கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது, என்னன்னே பண்றது? பேசாம இருடா, நம்ம மொட்டை கடை இருக்குல்ல, அவனை போய் மொட்டை அடிச்சிருவான் வா. இந்தாங்கடா கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கீங்க. பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க வேற, பசி கண்ணை மறைக்குது, பழம் என்ன வளங்க? உங்களுக்காக நான் விலை ஜாஸ்தியா சொல்ல போறேன். எல்லாருக்கும் 4 நாள் கொடுக்குறேன், உங்களுக்காக 4 ரூபாய்க்கு தரேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் விலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. பழம் என்ன விலைண்ணே? 4 நாள்ண்ணே. 4 நாவா? தார் என்ன விலைன்னு கேட்டேன். 25 ரூபாண்ணே. 20 ரூபா வச்சுங்கண்ணே. உங்க வீட்டுல என்னென்ன விசேஷம்? உடம்பு தேரலன்னு டாக்டர் கிட்ட போனேன். ஒரு தாறு பழத்தை ஒன்னா சாப்பிட சொன்னாரு. சைனாவுல சீயா முய்யான்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு? தோல்லதான் அதிக சத்து இருக்கு, பத்துல சத்தே இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேப்பர் பாக்கலையா? பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு. நான் என்ன இழிச்ச வாங்கினா இல்ல கேளையினா? பழம் கொடுத்து பழத்தை நான் வாங்கி பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற ஆளப்பாரு. வேணா நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துரு. மகா நெல்லு, எங்கடி போயிட்டு வர? ஏன் ரவிய பார்க்கத்தான் போறேன். எவ்வளவு திமிரு இருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி இருந்தும் நீ போயிருப்ப. எனக்கு வேண்டாதனோட உனக்கு என்னடி உறவு? நான் வாழ போறவரோட தானே உறவு வச்சுக்க முடியும். உனக்கு வேணா அவர் எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே அவர்தான். சிவகாமி, என்னடி டயலாக் பேசுறா? அவன் நியாயத்தை தானே பேசுறா. என்ன முறைக்கிற? ஆத்திரத்தை அடக்கி அறிவை கொஞ்சம் வேலை பார்க்கவே. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தோங்கிற உறவை தவிர உனக்கும் எனக்கும் வேற என்ன உறவு இருக்கு சொல்லு பாக்கலாம். ஒரு தங்கச்சி இருக்காளே நினைச்சே பார்க்காத நீ
எந்த தைரியத்துல என்ன கண்டிக்கிறேன் தான் எனக்கு தெரியல. இவங்க வந்த பின்னாலதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் சேர்த்து நாத்தனாருங்கிற முறையில இவங்களும் என்ன கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அண்ணி என்ன அந்நியமா நடத்தல, ஒரு அம்மாவா நடந்துக்கிட்டாங்க. முடிஞ்சதை பத்தி பேசாதம்மா. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். மகாலட்சுமிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி உன்னை மகாராணியா வாழ வைக்க போறேன். எனக்கு வேண்டாம் அந்த மகாராணி பட்டம். நான் என் ரவிக்கு மனைவியா மகாலட்சுமியாவே வாழ விரும்புறேன். அது நடக்காது. ஏன் நடக்காது? நான் நினைச்சிருந்தா என்னைக்கோ ரவியோட ஓடி போய் கணவன் மனைவியா வாழ்ந்திருப்பேன். நீ ஊர்ல ரவுடின் பேர் வாங்கிட்ட, அது மாதிரி நானும் ஓடுகாலின் பேர் வாங்க மாட்டேன். எங்க கல்யாணம் இந்த ஊர் அறிய சம்மதத்தோட தான் நடக்கும். இதுதான் என் முடிவு. முடிவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட முடிவை கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்குவ. போடா அறிவு கெட்டவனே. ஆட்சியில இருக்கிறவன் தாண்டா அதிகாரம் பண்ணணும். ஆட்சியை பிடிக்க நினைக்கிறவன் அடங்கி தான் போகணும். மகாவணி அடக்க அடக்க அவன் மனசுல வைராக்கியம் தாண்டா வளரும். நான் எவ்வளவோ அன்பாதான் சொல்லி பார்த்தேன். ஆனா அவ ரவியை தான் கட்டிக்குவேன்னு அடம் பிடிக்கிறாளா? ஆரம்பத்துல இருந்து இடம் கொடுக்காம பேசுறதுதான் பொம்பளைங்க குணம். அத மாத்துறது இந்த பணம். முதல்ல அவன் மனசை நீ மாத்து. ரவி கதைய நான் மாத்துறேன். நாளைக்கு நான் மெட்ராஸ் போறேன். போன உடனே தகவல் கொடுக்கறேன். உடனே புறப்பட்டு வாங்க. நிச்சயம் வரேன். என்னை ஏமாத்திராதீங்க ரவி. உங்களுக்காக நான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சு காத்திருப்பேன். இந்து, மகா ஆசைப்படி நான் கண்ணதாசன் மாதிரி ஆக முடியுமா? முயற்சி பண்ணா இந்த உலகத்துல நடக்காதது எதுவுமே இல்ல ரவி. எனக்கு தெரிஞ்ச சினிமா டைரக்டர் இருக்காரு. நிச்சயமா உங்களுக்கு பாட்டு எழுத வாய்ப்பு தருவாரு. பாருங்களேன், நீங்க மெட்ராஸ் வந்துட்டு திரும்பும் போது ஒரு சினிமா கவிஞரை தான் திரும்ப போறீங்க. அவன் என்ன பண்ணிருக்கான் பாத்தியா? யார நீ? அதான் நீ யார நினைச்சுதானோ ராமஜெயம் எழுதிக்கிட்டு இருக்கியோ அந்த ரவியை தான் சொல்றேன். அவர் என்ன நீ பண்ணாரு? நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அவன் அந்த மெட்ராஸ் காரையோட கொஞ்சிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் மெட்ராஸ் போனது தகவல் கொடுக்கறேன், உடனே கிளம்பி வந்தேன்னு சொன்னதை என் காதால கேட்டேன். கண்ணால பாத்தீங்க, காதால கேட்டீங்க, சரி. தீர விசாரிச்சீங்களா? தீர விசாரிச்சுட்டு அம்மா சொல்றேன். இப்போ உன் நிலைமை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம் நீ. ரவியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். காட்டுல இருந்த ராமனுக்கும் அசோகவனத்துல இருந்த சீதைக்கும் இருக்கிற உறவு இருக்கே, அது அப்பழுக்கு இல்லாத உறவு. அதையே இந்த உலகம் தப்பா தானே சொல்லிச்சு. என்ன பிரிஞ்சு ஜெயில இருந்தப்ப கூட அவர் ஏன் நினைவுலதான் இருந்தாரு, எனக்காகத்தான் வாழ்ந்தாரு. ஜெயில இருந்தப்போ உன்னைய நினைச்சிட்டு வாழ்ந்தார்னா அப்ப நினைக்கிறதுக்கு வேற ஆளும் இல்ல, சந்தர்ப்பமும் இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லையே. உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நீ சொன்னதை வச்சுதாமா உன் காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக உங்க அண்ணனையும் மீறி நான் உன் பக்கம் இருந்தேன். நாளைக்கு என்னோட மகா தப்பானவனை நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தான் இருக்க கூடாதுன்னுதான் உன் நன்மைக்காகத்தாமா சொல்றேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தாமா இருக்கு. கையில ரேடியோ பெட்டி வச்சுக்கிட்டு பட்டணத்துல இருந்து வந்தாலே பாட்டு பிடிக்கிறதுக்காக. பாட்டு பிடிச்சாலாமா? பாட்டு பிடிச்சாலோ இல்லையோ, நல்ல ஜோடியை மட்டும் பிடிச்சுக்கிட்டா. நீ யாரடி சொல்ற? அதாண்டி அந்த வாத்தியார் வீட்டு பையனை. வாத்தியார் பையன் ரத்தனம் தங்கச்சியோட சுத்திட்டு இருக்கான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்ல, பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பாங்க. அதான் இவன் கிடைச்சவள கப்புடு பிடிச்சுக்கிட்டா. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் இல்லாத தலை கடிக்காது, பேய் இல்லாத தலை ஆடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அது மாதிரி வயசு பொண்ணு பையனும் விவகாரம் இல்லாமலாம் ஒன்னா சுத்துவாங்க. அவங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு தெரியுமா? பழைய சோறும் பச்சை மிளகாய் மாதிரி சிக்குன்னு இருக்கு. மகா, இந்து என் கவிதை புக்கோட மெட்ராஸ் போறாங்க. குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு மாதிரி கிடந்த என்னோட திறமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து என்ன சினிமா கவிஞனாக்கணும்னு எடுத்துக்கிட்ட லட்சியத்துக்கு இப்ப பலன் கிடைக்க போகுது. மகா, மகா, என்ன எதுவுமே பேசாம போற? நான் எடுத்த லட்சியம் எல்லாம் நீங்க கவிதை எழுதுறதுக்கு மட்டும்தான். ஆனா நீ மகா, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? சொல்லு மகா. வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டே. உன்னை நம்பி அவன் மனசுல பெரிய கோட்டையை கட்டியிருந்தான். எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டே. இது உனக்கு நியாயமா இருக்கா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இப்ப வந்திருக்கிற இடம் நல்ல இடம். அவன் அங்க போயாவது நல்லா இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன குழப்பின மாதிரி என் மகாவையும் குழப்பிட்டீங்களா? நான் ஏன் குழப்பணும்? மகாவே அப்படித்தான் இருக்கா. மகாவே அப்படித்தான் இருக்காளா? அவ மனசுல விஷத்தை தூவிட்டீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் நல்லா இருக்கணுங்கிற ஆசையில தான் உன் சுயரூபத்தை வெட்ட வெளிச்சமாக்குனேன். இப்ப அவன் நல்லா இருக்க நீதான் வழி விடணும். சரி, வழி விடணுமா? விடுறேன். ஆனா ஒவ்வொன்றையும் தப்பு தப்பா புரிஞ்சு அவ மனசையும் கெடுத்துட்டீங்கல்ல. என்னோட மகா என் உயிரோட உறைஞ்சு போனவன், உடம்போட கரைஞ்சு போனவன். அவன் யாரோட வாழ்ந்தாலும் என் மகா என்னோட தான் வாழ்வான்.
நான் அவளோட தான் வாழ்வேன். இனிமே மகா வந்து என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அந்த மலையில என் உயிரை மாச்சிக்கிட்டு நான் அருவியா கொட்டிக்கிட்டு இருப்பேன். அங்க வந்து பார்க்க சொல்லுங்க. இல்ல நாங்க சந்திச்சு பேசின இடத்துல காத்தோட காத்தா கலந்து போயிருப்பேன். அங்க வந்து பார்க்க சொல்லுங்க. ரவி, மகா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா. என்ன நீ சொல்ற? உண்மையில நான் வச்சிருக்க அன்புல ரவிய கடுமையா பேசிட்டேன். ஐயோ, மகாவே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா? நான் இனிமே உலகத்திலே வாழ விரும்பலன்னு போறாரு. போய் காப்பாத்துமா. உங்களுக்கு வர சந்தேகம் தான் எனக்கு வந்தது. என்ன மன்னிச்சிருங்க. ஒழுக்கமான உறவை ஒரு நிமிஷத்துல கலங்கப்படுத்திட்டல்ல. உன் குழப்பம் தீர இப்பவே ஏதாவது ஒரு கோயில்ல தாலியை கட்டுற. வா வா. வேண்டாம் ரவி, மத்தவங்களுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா எப்பவோ பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஊர் மக்கள் முன்னிலையிலையும் எங்க அண்ணனோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும் தானே நம்ம இவ்வளவு காலம் பொறுத்திருந்தோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க ரவி. இனிமே எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழ்நிலையும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ரவி, டேய் ரவி, நீ சினிமாவுக்கு பாட்டு எழுத இந்து ஏற்பாடு பண்ணிருக்கலாம். உன்னை உடனே மெட்ராஸுக்கு புறப்பட்டு வர சொல்லி தந்தி கொடுத்திருக்கா. சீக்கிரம் கிளம்பு. சாரி குமார், ரத்ன மகாவுக்கு மாப்பிள்ள பாத்துட்டானா. எப்ப வேணாலும் கல்யாணம் நடத்த திட்டம் போட்டிருக்கான். இந்த நிலைமையில நான் மெட்ராஸுக்கு போனா என் மகாவை நான் இழக்க வேண்டியதுதான். மகாவுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. இல்லடா குமார், நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியலன்னா நான் மட்டும் இல்ல, என் மகாவும் உயிரோட இருக்க மாட்டாடா. பிளீஸ் என்ன வற்புறுத்தாத, நான் மெட்ராஸ் போல. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் வரேன். 100 200 எதுக்குங்க எவ்வளவு பணம்? 2 உள்ளங்களை சேர்த்து வைக்கத்தான். 2 உள்ளங்கள்னா? மகாவையும் ரவியையும் தான். இந்த லெட்டரை எப்படியாவது மகா கிட்ட சேர்த்து மகாவை ரவி வீட்டுக்கு வர வச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். தம்பி, நாங்க செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போனாலும் கர்மம் தீராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ரவி வீட்டுக்கு போறதுக்குள்ள மகா அங்க இருப்பா. ஏய், பணமா கொடுறா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, போ. வாடா. என்னடா ஆடு நனைஞ்சு போச்சுன்னா ஓனாக்கி கொண்டாட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதை நிரூபிச்சுட்டான். என்னடா கட்டியார் மகன் வந்ததுல இருந்து நீங்க செல்லா காசு ஆயிட்டீங்கன்னு ஊர் பூரா தண்டா போடுறான். நீங்க உட்காருங்க உட்காருங்க. இவன் சுண்டக்கா பையன், இவனை நீங்க அடிக்கலாமா? உங்க பொண்ணாட நீங்க பொண்ணாக கூடாது. இவன் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தலைவரை தண்டா போடுவியா? அடிக்க அவரை சொன்னா உங்களுக்கு என்ன கோபம் வருது? அவரை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? அவர் உப்பு தின்று இருக்கா நாயே சொல்லுவியா? விஷயம் இருக்கு தலைவரே, அடிச்சது போதுமா? சரி விடுப்பா, அவன் கடப்பார உடஞ்சிருப்பான். அப்ப வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வச்சுங்களா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? அவனை உங்க முன்னாடி அடிக்கணும்னு நினைச்சேன், அடிச்ச முடிஞ்சு போச்சு. வச்சுங்களா? நானும் வரட்டுமா? வாடா. என்னடா சரி பேச்சு? போங்கடா. மூளை கட்டவனே. அரைஞ்சிருவீங்கள. ரவி, நீங்க என் இதயத்துல மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா உங்க கவிதை என் ரத்தத்தோட கலந்திருக்கு. என்னோட லட்சிய போராட்டத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றிதான் இன்று உங்களை வர சொல்லி தந்தி கொடுத்திருக்கிறது. தயவு செஞ்சு உடனே புறப்படுங்க ரவி. புலிக்கு பக்கத்துல புல்லு கட்ட போட்டு ஆட்டையே மேய விடுற கதையா நம்ம கதை ஆயிடக்கூடாதுன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலி ஆகுங்கிற மாதிரி நான் எப்ப இந்த ஊரை விட்டு போவேன்னு உன் அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில நான் எப்படி மகா போக முடியும்? நீங்க இல்லாம இத்தனை வருஷமா என்ன பாதுகாத்துக்கிட்டனா இந்த 2 நாள் மட்டும் என்ன பாதுகாத்துக்க முடியாதா? அப்போ உன் அண்ணனுக்கு வேற பழப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை காட்டித்தான் புது பணக்காரங்கிட்ட பழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனோட கடனை தீக்க அவன் எப்ப வேணாலும் ஒன்னு அவனுக்கு வேலை பேச தயங்க மாட்டான். சந்தர்ப்ப சூழ்நிலையை நினைச்சு சாதாரண மனுஷன் வேணா பயப்படலாம். ஆனா உங்களோட சங்கமம் ஆயிட்ட இந்த மகாவை நினைச்சு நீங்க பயப்பட்டீங்கன்னா இப்பவே என் கழுத்துல தாலி கட்டிட்டு மெட்ராஸ் புறப்படுங்க. என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டேல்ல? உன்னோட லட்சிய கனவு வெற்றி அடைய இப்பவே நான் புறப்படுறேன். ரவி இப்ப ஊர்ல இல்ல, கல்யாணத்தை நடத்த இதான் சரியான சந்தர்ப்பம். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. எதுக்கும் பாதுகாப்பா ஊர் எல்லையை சுத்தி என் ஆட்களை நிக்க சொல்றேன். மிஸ்டர் ரவி, உங்க கவிதைகள் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல ஒரு கவிதை, மூங்கில் மர காட்டுல வண்டுக்கு வந்து ஓட்ட போடும், தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது அதுல இருந்து சுருதிலயமான ஒரு ஓசை பிறக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குதுன்னு எழுதியிருந்தீங்களே, அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கதையில ஒரு சந்தர்ப்பம் தருமேன்னு உங்களை நான் வர சொன்னேன். இந்த கதையில அந்த மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பம். சொல்லுங்க சார். தான் உயிருக்குயிரா நேசித்த தன்னுடைய காதலன் வெளியூர் போயிருந்தா. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுல வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வெடிஞ்சா கல்யாணம். தன்னுடைய காதலர் திரும்பி வருவானா இல்ல அவனை சந்திக்க முடியாமையே போயிருமா? அந்த பொண்ணு மனசுக்குள்ளார ஒரு ஏக்கம். அதை தென்றல தூதா விட்டு தான் மனசுல இருக்கிறத சொல்லி அந்த பொண்ணு பாடுறா. இதுதான் சூழ்நிலை.
இதுக்கு மியூசிக் டைரக்டர் டியூன் பண்ணுவாரு, நீங்க பாட்டு எழுதுங்க. 1 2 3 4 தானானே தானே தானானே தானானே தானே தானானே தானின்னு தானின்னு தானே தானே தானின்னு தானின்னு தானே தானின்னு தானின்னு தானே தானே தானின்னு தானின்னு தானே. ஓகே, இதான் டியூனு. நான் முன்னால சொன்ன சூழ்நிலைக்கு நீங்க பாட்டு எழுதுங்க. என்ன ரவி, நான் படிச்ச உங்க திறமையான கவிதைகளுக்கு நீங்க டைம் எடுத்து யோசிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குதே. இத பாருமா, கவியனுடைய திறமைகளை குறைச்சு இடம் போறதா நீங்க நினைக்க வேண்டாம். சினிமாவுக்கு பாட்டு எழுது சாதாரண விஷயமே இல்லை. கவிஞர்கள் கற்பனை வளம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இங்க டியூனுக்கு பாட்டு எழுதணும். ஒண்ணு செய்யுங்க, ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்லி அனுப்புறேன், அப்ப நீங்க கூட்டிட்டு வாங்க. சார், ரவியோட திறமையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எழுதி வைக்கிறேன். சரி, உங்களுக்காக நான் 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ளார இவரை நீங்க எழுத சொல்லுங்க. ரவி, இது ஒரு கம்போசிங் ஹால். இங்க நாங்கெல்லாம் இருக்கோம். இதெல்லாம் மறந்துருங்க ரவி. நீங்க வழக்கமா சந்திக்கிற ஆலமரம், அதை சுத்தி உள்ள பசுமை, அதுக்கு மத்தியில இளமையான உங்க மகா, இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டா நிச்சயமா உங்களால பாட்டு எழுத முடியும். பிளீஸ். சார், இப்ப டியூன் சொல்லுங்க சார். 1 2 3 4 தானானே தானே தானானே தானானே தானே தானானே தானின்னு தானின்னு தானே தானே தானின்னு தானின்னு தானே தானின்னு தானின்னு தானே தானே தானின்னு தானின்னு தானே. சார், படிச்சு பாருங்க. ராசாவே ஏ ராசாவே, ஏங்கி தவிக்குது மனசு. இந்தாங்க, டியூன்ல ஒரு தடவை பாடுங்க. 1 2 3 4. மிஸ்டர் ரவி, நான் நினைச்சதை விட ரொம்ப பிரமாதமா இந்த பாட்டு அமைஞ்சு போச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். இந்து, போலாமா? வரேன் சார். போயிட்டு வா. ரவிக்கு ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அண்ணி, அண்ணி, எலட்சியம் நிறைவேறிடுச்சு அண்ணி. என்ன மகா, ரவி சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டாரா? நான் நினைச்ச மாதிரியே அவர் பெரிய ஆளா வருவாருன்னு அந்த டைரக்டரே சொல்லிட்டாரா? நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி எனக்கு குங்குமம் வச்சு விடுங்க அண்ணி. குங்குமம் வைக்கிறதுக்கு ஏன் அண்ணி யோசிக்கிறீங்க? நான் ஏன் குங்குமத்தை பத்தி யோசிக்கிறேமா? உன் லட்சியம் நிறைவேறிடுச்சு, என் லட்சியம் நிறைவேற போகுது. விடிஞ்சா உனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யார் தெரியுமா? பணங்குடி மைனர். எனக்கு பணம் கொடுக்கிற மைனர். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ நிக்க சொன்னா நிக்கணும், உட்கார சொன்னா உட்காரணும். நீ சொல்றவனுக்கு நான் கழுத்தை நீட்டணும் இல்ல? நீட்டித்தான் ஆகணும். நான் உன் அண்ணன். பொண்டாட்டியோட சுதந்திரத்துல தலையிட புருஷனுக்கே உரிமை இல்லாத போது தங்கச்சியோட வாழ்க்கையில தலையிட எந்த அண்ணனுக்கு உரிமை கிடையாது. சொன்ன என்ன கைய ஓங்குற? தங்கச்சி அண்ணனை திருப்பி அடிச்சா அது ரொம்ப அசிங்கமாயிடும். ஏண்டி, ஏன் கண்ணு முன்னாலே என் புருஷனை அடிக்கிறேன்னு போடுறாலும் உனக்கு தைரியம் வந்துச்சா? ஏன் எடுத்துட்டீங்க? அடிங்க. காதலிக்கிற பொண்ணு அடி என்ன இடியவே தாங்குவா? இதெல்லாம் அவன் கொடுத்த துணிச்சலா? ஒரு அயோக்கியனுக்கு பொண்டாட்டியா இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு துணிச்சல் இருக்கும் போது ஒரு நல்லவனுக்கு பொண்டாட்டியாக போற எனக்கே இருக்க கூடாது? அவனுக்கு நீ பொண்டாட்டியானா தானே? பாடி. போதுண்டியம்மா, போதும். உன்னை வளர்த்ததுக்கு என் புருஷன் ஒரு நாயை வளர்த்திருந்தா நன்றியோட இருந்திருக்கும்.
நாளையோட உன்னை தலைமொழிகிறோம். புருஷன் அசிங்கமா பேசுறத எந்த பொண்டாட்டியுமே தாங்கிக்க மாட்டா. உங்களை ஏமாத்திட்டு அவ ஓடிடக்கூடாதுன்னு தான் ரூம்குள்ள வச்சு அவளை பூட்டினேன். இந்தாங்க சாவி. மூணு முடிச்சோம். எனக்கு இப்பதாண்டி புரியுது. ரவி மகா காதலை பத்தி நீ பேச வந்துட்டியா? ஆமா, அவ அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? ஏய், யார நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. அவளை நான் நினைச்சிட்டேன். நினைக்கிறத சாதிக்கிறதும் சாதிக்கிறத நினைக்கிறதும் தான்டா என்னுடைய பழக்கம். என் குடும்ப விஷயம் மட்டுமல்ல, முடிஞ்ச விஷயமும் கூட. இந்த விஷயத்துல நீ தலையிட்ட அடிபட்டு செத்துரு. போட. பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? அது போல நீ முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா முடிஞ்சது அர்த்தம் இல்ல. அது எப்படி முடியுதுன்னு நான் பாத்துடுறேன். பாருடா, நல்லா பாரு. எனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடக்க போறத நல்லா பாரு. மச்சான், உன் தங்கச்சி சமாதானம் ஆயிட்டாளா இல்ல முரண்டு பிடிக்கிறாளா? இன்னும் முரண்டு தான் பிடிக்கிற. முரண்டு பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முரண்டு பிடிக்கிற காளை அடக்கிறதுக்காகவே எங்க ஊர்ல நான் ஜல்லிக்கட்டு நடத்துறேன்னா பாத்துக்கே. காளையும் பொம்பளையும் எப்படிங்க ஒண்ணாகும்? ஓ, நீ அப்படி வரியா? முரண்டு பிடிக்கிற பசுகிட்ட பால் கறக்கிறதும் எனக்கு பிடிக்கும். ஆனா ஒண்ணு, பசு தொழுவத்துலதான் கட்டி இருக்கணும். தறிய அறுத்துக்கிட்டு ஓடிடக்கூடாது. அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளை ரூம்ல போட்டு பூட்டி சாவியை என் கையில கொடுத்துட்டா என் சம்சாரம். உன்னை விட உன் சம்சாரம் கில்லாடி. மகா, சீக்கிரம் கிளம்புமா. என்ன இந்த மைனருக்கு கட்டி வைக்கவா? இல்ல மகா, உன்னை ஒரு ரவியோட சேர்த்து வைக்கத்தான். உன்னை ஒரு பொண்ணா நினைச்ச வரைக்கும் நம்புனேன். இப்ப பேயா நினைக்கிறேன். வெளியே போ. ஏண்டி, ஒரு தாய் மாதிரி பாசம் காட்டின என்னையா தப்பா நினைச்சிட்ட? நான் வளர்த்த பொண்ணுடி நீ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேனே தவிர நாசமா போகணும்னு நினைக்க மாட்டேன்டி. உங்க அண்ணன் உன்னை வேற எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வச்சிருவாரோன்னு பயந்துதான் நான் உன்னை இந்த ரூம்குள்ள போட்டு போட்டினேன். ஒரு பூட்டுக்கு 2 சாவி இருக்கிறது கூட உன் புத்திசாலி அண்ணனுக்கு தெரியாம போச்சு. சீக்கிரம் கிளம்புமா. நான் இதை நம்ப மாட்டேன். அப்படியா? அங்க பார். சீக்கிரம் வாமா. சீக்கிரம் உட்காருங்க. குமார், ரவி வந்துருவார்ல? கவலைப்படாத மாட்டா. டிரைவர், ஸ்டாப் ஸ்டாப். டிரைவர், பாதை மாறி போய்கிட்டு இருக்கீங்க. வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. யாரா நீ? காரை என்ன கொண்டு வந்த? அவனையே கேக்குற? அவனுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளின்னா நான் சொல்றபடிதான் அவன் கேட்பான். அவனையே மிரட்டுற? ஏன் மச்சான், ரூம்ல போட்டு பூட்டி சாவியை கொடுத்தான்னு சொல்லி சாவியை ஆட்டி காமிச்சிங்களே, இங்கேயே ஆடி பண்ணிக்கிறீங்க. மச்சான், நீங்க போட்ட 3 முடிச்சோம் வேஸ்ட். தம்பி, சவால் விட்டீங்களே, இப்ப சவால் என்னாச்சு பாத்தீங்களா? ஆனந்தா பாஸ், என் கண்களே உன்னிட்ட ஒப்படைக்கு. அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் பாக்கணும். என்னடா கண்கள்னு சொல்லிட்டு ஒருத்தனை காமிக்கிறனே, இன்னொருத்த எங்கன்னு பாக்குறியா? இன்னொருத்த வந்துகிட்டு இருக்கான். அதான் அவளுடைய காதல. முதல்ல இவனை இழுத்துட்டு போங்கடா.
வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க தம்பி. வணக்கம் ஐயா. வாங்கம்மா. அம்மா வாங்க. எல்லாரும் டிபன் சாப்பிடுங்க. வாங்க வாங்க. என் கல்யாணம் நான் பண்ணிக்க போறேன் கல்யாணம். வாங்க அடடே வாங்க 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 பெருசு. நான் தாலி கட்டுறதை நீங்க பாக்கணும். முதல்ல டிபன் சாப்பிடுங்க. வாங்க தம்பி குட்டி. வாங்க நல்லா தின்னுங்க. ஏய் பூவு கல்கண்டு சந்தனம் பன்னீர் என்னமோ உங்க அப்பா வீட்டு காசுல வாங்கின மாதிரி கொஞ்சமா தெளிக்கிறிய. என் வீட்டு காசுரா நல்லா ஆட்டி தெளி. பொடி படறதுக்கு ஒரு கொம்பு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு ஒரு ஆலமரமே கிடைச்சிருக்கடி. முதல்ல இந்த ஆலமரத்துக்கு தான் நாம நன்றி சொல்லணும். நான் கவிஞனானதும் இந்த மரத்துக்கு கீழே தான். நம்ம காதல் வளர்ந்ததும் இந்த ஆலமரத்துக்கு கீழே தான். ஆமா ரவி, இந்த மரம் மாதிரியே நம்ம காதலையும் அசைக்க முடியாது. நினைக்கிற வாழ்க்கை அமையலனாலும் கிடைக்கிற வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கிறதாமா பொம்பளை. ரத்தனம் மச்சான் என்ன உன் பொண்டாட்டி உன் தங்கச்சி இதை கல்யாணம் விட நினைச்சாலுங்களா இளவு விட நினைச்சாலுங்களா? ஏன் என்னாச்சு மச்சான்? போட்டி போட்டு அழுவுறாளுங்கயா. ஜபார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இளவு வீட்லயே ஆம்பளைங்க அழுவணும் பொம்பளைங்க சிரிக்கணும்னு கொள்கை உடையவனா. கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. அவ ஆடுற ஆட்டத்துக்கு நீ உடுக்கடிக்கிறியா? தாலி அத்துடுவேன். அந்த நல்ல நாள் எப்போ வரும் தாயா காத்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. சீக்கிரம் ஓதி உட்காருங்க. ஓம் கணபதி தியானாம்யா பூர்ணாபதி மந்திரம் ஓதுறே. சஹஸ்ர தேவாங்கணபதோபவதி ஏதகாத்ரோஸ்யானாம் பவ பொண்ண சுதி ஏத்துருவேல. பொண்ணு அழைச்சிடுங்க. சீக்கிரமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சதமானம் பவதி
சதாய புருஷ ஆயுஷவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மகா சித்தி, இங்க பாருங்க. மாப்பிள்ளை எனக்கு வேண்டப்பட்டவா. நேக்கு மந்திரம் மட்டும் தெரியும்னு நினைச்சுடாதே, துப்பாக்கி சுடவும் தெரியும். துப்பாக்கி அம்பியாண்ட கொடுங்க. கொடுங்க. சாமி சுட்டதே இல்ல, சொல்லட்டுமா? இப்ப வேண்டாம் அம்பி, முகூர்த்தம் முடியட்டும், மாப்பிள்ளை அடிச்சுட்டு போ. அதுவும் பெட்டர். மைனர்வாள் எந்திரிங்க. வாடி, மரியாதையா வாடி. உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, அதை பார்த்து பேசாம இருக்கீங்களே. உங்க மனசுல ஈஸியா எதுவுமே இல்லையா? சொல்லுங்க. அவங்கள ஏண்டி கேக்குற? அவங்களுக்கு அச்சத போடவும் மொய் எழுதவும் தான் உரிமை இருக்கு. என்னை எதிர்த்து கேள்வி கேட்கங்க யாருக்கும் உரிமை இல்ல. நான் உன் அண்ணன். இப்ப மட்டும் தான் உனக்கு அண்ணங்கிற பாசம் பொங்கிட்டு வருதா? இது வரைக்கும் நீ எனக்கு என்ன பண்ணிருக்க? ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒன்னாவது நீ ஒழுங்கா பண்ணிருக்கியா? நான் நினைச்சிருந்தா உன்னை ஏமாத்திட்டு திருட்டு கல்யாணம் பண்ணிருக்க முடியும். நான் மட்டும் இல்ல, பொம்பளை மனசு வச்சா அந்த ஆண்டவனே காவலுக்கு இருந்தா கூட அவனை ஏமாத்திட்டு போயிடுவா. ஆனா நான் அதை செய்யல. தங்கச்சிங்கிற பாசம் உனக்கு இல்லைனாலும் அண்ணங்கிற பாசம் எனக்கு இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. அதனாலதான் உன் ஆசையோட உன் கையால தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணம்னு இவ்வளவு வருஷமா காத்திருந்த. அதுக்காக ஒரு கொலைகாரனுக்கு உன்னை கட்டி வைக்க சொல்றியா? அதுவும் யார கொலை பண்ணா? உன் முறை மாமன, உனக்கு தாலி கட்ட காத்திருந்தவன. அண்ணா அவன் என்ன கெடுக்க வந்தவன். அவன் உன்னை கெடுத்திருந்தா கூட இவன் கொலை பண்ணத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பண்ணியிருந்தா ஒத்துக்குவியா? அந்த கொலைய நான் தான் பண்ணேன். நான் செஞ்ச கொலையை அவர் செஞ்சதா ஏத்துக்கிட்டு எனக்காக ஜெயிலுக்கு போனாரு. இப்ப சொல்லுடா, இவருக்காக நான் காத்திருந்தது தப்பா? கட்டிக்க நினைச்சது தப்பா? சொல்லுடா. மாப்பிள வந்து தாலி கட்டுங்க. மச்சான் இதோ வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல, ரவிய. கட்டி மேடம், கட்டி மேடம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்ச எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. என்ன சுட்டுட்டு நீ ஏன் ஜெயிலுக்கு போற? நான் தான் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கேனே.
என்ன மன்னிச்சிருங்க ரவி. நான் உங்களுக்கு இல்லாம வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிடுவேனுங்கிற பயத்துல நான் விஷம் குடிச்சிட்டேன். என் மூச்சு நின்னாலும் நீங்க எழுதுறது மட்டும் நிறுத்தவே கூடாது. இல்லம்மா. ரவி, நம்ம வாழ்ந்தா கட்டிலுக்கு போவோம், தொட்டிலுக்கு போவோம். அப்போ இந்த அழகும் இளமையும் நிச்சயமா நிலைக்காது. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ரவி, இப்ப உங்க மனசுல அழகான மகன் மட்டும்தான் இருப்பான், இளமையான மகன் மட்டும்தான் இருப்பான். அதனால நீங்க நிச்சயமா எழுதணும், நிறைய எழுதணும். எழுதுவீங்களா ரவி? எழுதுறேம்மா.